அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. ராஜிமா, ராஜிமா, வா விஜய். எங்க நான் கூப்பிட்ட கோவத்துல வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, மனசுல எதையும் வைக்காம வந்திருக்க. உட்காரு. இல்ல இருக்கட்டும். மாமா, காஃபியா டீயா? என்ன விஷயமா வர சொன்ன? அட உட்காரு விஜய், பேசுவோம். அவசரமா ஏதாவது ஃப்ளைட்ட பிடிக்க போறியா என்ன? நான் இங்க உட்கார வரல. எதுக்கு கூப்பிட்டேன்னு மட்டும் சொல்லு. ரஞ்சி, இந்தாங்க. இந்தா விஜய். என்னது அது? நீ கேட்டதுதான், வாங்கிக்கோ. இது என்னதுன்னு கேட்டேன். மல்லியோட அண்ணன் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டிருந்தல்ல, நீ கேட்டதுக்கு மேல இதுல இருக்கு. நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. டாக்டர்ஸ் கிட்ட ஏதாவது பேசணும்னா என்கிட்ட சொல்லு. நம்ம பிசினஸ் நெட்வொர்க்ல நிறைய டாக்டர்ஸ் கூட இருக்காங்க. நீ இதுவரை செஞ்ச உதவியே போதும். ரொம்ப நன்றி. இது எனக்கு வேணாம். என்னாச்சு விஜய், அதுக்குள்ள பணத்துக்கு ரெடி பண்ணிட்டியா? ஆமா, அவ்வளவு பணத்துக்கு நீ எங்க போன? எப்படி அரேஞ்ச் பண்ண? நான் அரேஞ்ச் பண்றதெல்லாம் இருக்கட்டும். நேத்து பணம் கேட்டப்பா அவ்வளவு பேச்சு பேசுன. இப்ப கூப்பிட்டு குடுக்குற. மாமா, ஒருத்தவங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மனசுல உங்க மேல ராஜிமாவுக்கு வருத்தம், கோவம்லாம் இருந்திருக்கும்ல. அப்புறம் யோசிச்சு பாக்குறப்போ இப்படி பண்ணிட்டோமேன்னு தோணி இருக்கலாம். ரொம்ப கரெக்டா சொன்ன ரஞ்சிதா. அதெல்லாம் மனசாட்சி உள்ளவங்களுக்கு அப்படி தோணும். இவளுக்கு எப்படி இப்படி தோணுச்சுன்னு கேக்குறேன். ஒரு 5-10 லட்சம் கூட பணம் புரட்ட முடியாத நிலைமையிலயும் என்ன பேச்சு பேசுறான் பத்தியா? பணத்தை வாங்குறதுல உனக்கு ஈகோ இடிக்குதுல்ல? ஏன் நான் மனசு மாறினேன்னு காரணம் சொன்னா பணத்தை எடுத்துப்பீங்களா சார்? இந்த பார், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு நான் பணம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு 2 விஷயம்தான் காரணம். ஒன்னு, யாரு எவருன்னே தெரியாம நாங்க அந்த ட்ரஸ்ட்ல இருந்து வரோம், இந்த ட்ரஸ்ட்ல இருந்து வரோம்னு சொல்லிட்டு 50,000மோ 1 லட்சமோ வந்து கேட்டு வாங்கிட்டு போறாங்க. அப்படி குடுக்கறப்போ ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போட்டுமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. 2வது, நீயும் கூட பிறந்தவனா போயிட்டல்ல, கால்ல விழாத குறையா நேத்து வந்து கெஞ்சிட்டு போன. அதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். நீ உடனே இந்த பணத்தை வாங்கிட்டு போய் ஆபரேஷன் நடந்து அவன் பொழைச்சு கிடந்தா எப்படியும் என்ன அவங்களாம் நினைச்சு பார்க்க போறது இல்ல, உன்னையாச்சும் தூக்கி கொண்டாடுவாங்கல்ல. அதுக்குதான் இத குடுக்கறேன். கடன்லாம் கிடையாது, உதவின்னு நினைச்சுக்கோ. நீ இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பணத்தை நான் எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். நீ நல்லவங்களா இருந்தா, அட்லீஸ்ட் மனுஷங்களுக்குரிய குணம் உனக்கு இருந்திருந்தா, நீ பண்ண எதையும் மனசுல வச்சுக்காம நேத்து வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு நின்ன பாரு, அப்பவே பணத்தை கொடுத்திருப்ப. மாமா, இதுல என்ன தப்பான மோட்டிவ் இருந்துற போது? அவங்க சொன்ன ரீசன்ஸ்ல எது உங்களுக்கு தப்பா தெரியுது? ரஞ்சி, எதுக்கு நீ வீணா பேசுற? பணத்தை எடுத்து பத்திரமா வை. குடிக்க கஞ்சி இல்லனாலும் வெட்டி வீராப்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அவ மச்சன செத்தா சாகட்டும், நமக்கு என்ன? இவ்ளோ பேசுறல்ல, அத குறைச்சிட்டு சீக்கிரமே ஏதாச்சும் வாடகைக்கு வீடு பாத்துக்க. ஏன்னா இது ஏன் வீடு. நீயா காலி பண்ணி கொடுத்துட்டனா உனக்கு நல்லது. இல்லனா அடிச்சு துரத்த வேண்டியது இருக்கும். டேய், செம்மையா சவால் விட்ட. ரொம்பலாம் ஆடாத. இப்பவே அட்ரஸ் இல்லாம தான் இருக்க, அப்புறம் அடையாளம் இல்லாம போயிட போற. யாரு அடையாளம் இல்லாம போக போறாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். உனக்கு 1 வாரம் டைம் தரேன். வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிரு. ராஜிமா, மாமா போற போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. நாம ஏன் இப்படி செய்யக்கூடாது?
என்ன சொல்றீங்க? ம். தண்ணிக்கேன்க்கா. வாங்க, உள்ள வாங்க. அன்னைக்கு இருந்த அந்த மனநலம் பாதிச்ச அக்காவை காணோமே. என்ன தம்பி பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அன்னைக்கு தண்ணி கேன் போட வந்தப்போ வீட்டுல நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வீட்டுல யாரையுமே காணோமேன்னு பாக்குறேன். ஓஹோ, காலி கேன் தரணும்ல, அது அந்த ரூம்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. எடுத்துறீங்களா? ஆ, இல்ல, என் கையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, நீங்களே எடுத்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சரிக்கா. ம். ஒருவேளை அந்த ரூம்ல அவங்க இருந்த விஷயத்த சொல்லிடலாம். அக்கா, 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 கதவை திறங்கக்கா. அக்கா, கதவை திறங்கக்கா. அக்கா, 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 கதவை திறங்க. அக்கா, அக்கா, கதவை. டேய், யாரா நீ? உன் பேர் என்னடா? அக்கா, என்னக்கா பண்றீங்க? கதவை திறங்கக்கா. ஒழுங்கா நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொன்னீனா கதவை திறந்து விடுவேன், இல்லனா நீ நேரா ஜெயிலுக்கு தான் போகணும். நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு ஜெயிலுக்குலாம் போகணும்? நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா சொல்லிடு, யார் நீ? அக்கா, என் பேரு சத்யா. திருவண்ணாமலை பக்கத்துல ஊருக்கா. கதவை திறந்து விடுங்கக்கா. நான் எந்த தப்பு பண்ணல. டேய், சொல்றா, உண்மையை சொல்லு. அக்கா, அக்கா, நான் எந்த தப்பு பண்ணலக்கா. சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்லிட்டேனேக்கா. நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ தண்ணி கேன்காரன் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு இங்க வந்தேன்னு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாத சொல்லிடு, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். 100க்கு போன் போடவா? அக்கா, அக்கா, வேணாக்கா, வேணாம். நான் சொல்லிடுறேன்க்கா. நான் சுடரக்காவை தான் பார்க்க வந்தேன். சுடர் அக்காவா? சுடர் யாரு? இப்ப ரேணுகா ரேணுகான்னு கூப்பிடுறீங்களே, அவங்களதான். அவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நிஜமா அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லக்கா. பின்ன இங்க எதுக்கு வந்த? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். வேணாக்கா, என் லைஃபே போயிரும்க்கா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அப்பப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுப்பாரு. சின்ன சின்ன வேலையா? ஆமாக்கா, ஏதாவது துண்டு பேப்பர் கொடுத்து விடுவாரு. தண்ணி கேன் போட வர்றவன் மாதிரி, போஸ்ட்மேன் மாதிரி, வியாபாரி மாதிரி. அதை கொடுத்துட்டு அவங்க கொடுக்கறத நான் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதான்க்கா. யார் அவன்? எதுக்கு ஒன்னு அப்படி செய்ய சொன்னா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுக்கா. எங்க அம்மா சத்தியமா தெரியாதுக்கா. அவன் கொடுத்து விட்ட பேப்பரை திறந்து படிச்சிருக்கியா? ஆரம்பத்துல படிச்சிருக்கேன்க்கா. கோயிலுக்கு வா, ஆஸ்பத்திரிக்கான்னு போட்டு எழுதி இருக்கும். சில நேரம் இங்க இருந்து குடுக்கறவங்க அதே மாதிரி எழுதி இருப்பாங்க. மத்தபடி ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியாதுக்கா. அந்த நேரத்துல அங்க போய் பார்த்ததும் இல்ல. எல்லாம் சொல்லிட்டேன், என்ன விட்டுருங்கக்கா. கை எடுத்து கும்புறேன். அக்கா, அக்கா, விட்டுருங்கக்கா. விடணுமா? இத வச்சு நான் என்ன பண்றது? அந்த ஆளு போன் நம்பர் வச்சிருக்கியா? ஒழுங்கா சொல்லிட்டேனா உயிரோட வெளியே போக முடியும். என்னாச்சுக்கா? அட்டன் பண்ணலையா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமாக்கா, அவர் கூப்பிடுற நம்பர் முக்காவாசி நேரம் சுவிட்ச் ஆஃப் தான்க்கா வரும். புதுசு புதுசா நம்பர்ல இருந்து தான் ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுவாரு. கடைசியா கொடுத்த நம்பர் இதான்க்கா. அதை தான் ஞாபகப்படுத்தி சொன்னேன். அக்கா, எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்க்கா. என்ன விட்டுருங்கக்கா. விடணுமா? உருப்படியா ஒரு தகவலையும் சொல்லலையே நீ. ஆமா, ரேணுகா கிட்ட, அதான் உங்க சுடர் கிட்ட கால் பண்ணாருன்னு சொன்னியே, என்ன பேர் சொன்ன?
உன் அண்ணன் பேர் தான் கேக்குறேன். ராம்கா. பாத்தியா, என்கிட்டயே ஆட்டம் காட்டுற. அவகிட்ட ரகுன்னு சொன்ன. அந்த அண்ணன் பேரு ரகுராம்கா. நான் ராமண்ணன் தான் கூப்பிடுவேன். சுடரக்கா ரகுன்னு கூப்பிடுவாங்க, அதான் அப்படி சொன்னேன். ம், சரி, அது போகட்டும். அன்னைக்கு நீ ஏதோ சைகையில சொன்னல, என்னன்னு சொல்லு, இல்லன்னா போலீஸ கூப்பிடுவேன். அக்கா, என்னக்கா நீங்க கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க? போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்றீங்களேக்கா? 1000 2000க்கு ஆசைப்பட்டு இதை செஞ்சேன்க்கா. என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கக்கா. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன்க்கா, என்ன விட்டுருங்கக்கா. ஏய், நடிக்காத. உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன். அப்படி இல்லக்கா. அக்கா 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 ஏய், என்னாச்சு? அக்கா ஏய், என்னாச்சு? என்னாச்சு? இந்த இது புடி. என்னாச்சு? ஏய், 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 நில்றா. டேய், ஏய், நில்லு. சுடரா நீ? டபுள் ஆக்டிங் குடுக்கறியா? ஹம், கையும் களவுமா பிடிக்கிறேன். பெரிய இவன் மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? சாரிண்ணா, மொத தடவை போறப்ப பிரச்சனை இல்லாம எல்லாம் ஸ்மூத்தாவே நடந்துச்சா, அதான் அசால்ட்டா இருந்துட்டேன். அண்ணா, அந்த பொண்ணு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டுச்சுனா, அந்த பதட்டத்துல உங்க பேரை சொல்லிட்டேன்னா. டேய், தொலைச்சிருவான் பாத்துக்க. அண்ணா, வேற என்னெல்லாம் கேட்டா நீ என்ன சொல்லி தொலைஞ்ச? கிளியர் கட்டா சொல்லிடு. போன் நம்பர் கேட்டாங்கண்ணா. அட பாவி, அதையும் கொடுத்து தொலைச்சிட்டானா? பேர் சொன்னதுக்கே பலார்னு அரைஞ்சிட்டாரு. இப்ப ஃபோன் நம்பருக்கு மிதி விழுன்னு நினைக்கிறேன். ஐயோ, போச்சு. போன் நம்பரா கொடுத்துட்டியா? உங்க நம்பர் தான் என்கிட்ட இல்லையே. அதான நல்ல வேலை, உங்க நம்பரை கொடுக்கல. ஐயோ, அப்படின்னா என் நம்பரை கொடுத்துட்டியா? இல்ல, என் பழைய நம்பர் ஞாபகம் இருந்துச்சு, அதை கொடுத்து சமாளிச்சிட்டேன். சமாளிச்சிட்டியா? அவ ஊன் முன்னாடியே போன் பண்ணி செக் பண்ணிருப்பாளே. அவ பயங்கரமான ஆளு. ஆமாண்ணே, உடனே கால் பண்ணாங்க அவங்க. நல்ல வேலை சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. விட்டு இருக்க மாட்டாளே. உன் போன்ல இருந்து கால் பண்ணுன்னு சொல்லிருப்பாளே. இல்லண்ணே, அதுக்குள்ள காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேன். அவங்க பயந்துட்டாங்க, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேனே. இந்தா வச்சுக்கோ. இல்லண்ணே, இருக்கட்டும். ஒடே, டேய், அண்ணன் பணம் தரும்போது வாங்கிக்கடா. இங்க பார், இன்னொரு 5-6 மாசத்துக்கு நீ இந்த ஏரியாவிலேயே இருக்க கூடாது. ஆமாடா, எங்கேயாச்சும் வெளியில போய் இருந்துக்க. அவங்க கிட்ட மாட்டின போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாங்க, ஜாக்கிரதை. அவங்க கிட்ட மாட்டினா போலீஸ் தான். என் கண்ணுல நீ சிக்கடா, சமாதி தான். நான் அப்படிலாம் நடக்காதுண்ணா, அவன் போயிடுவான். ஆனா சுடரக்கா தான் நம்மளை கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. அந்த வீட்டில் அவங்க இல்ல தெரியுமாண்ணே, நமக்கு தெரியாம வேற எங்கேயோ இருக்காங்க. சாரிண்ணா, உங்களுக்கு தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க. ஆமாண்டா, இவ்வளவு நாள் என் கூடவே இருந்து தொழில கத்துக்கிட்டவாவ என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எனக்கே சவால் விடுறானா, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. அவங்க இப்படி செய்வாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலண்ணே. இங்க பாரு, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வழிய பாரு. ம், அவ எப்பவுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும். புரிஞ்சுதுண்ணா. ம், ம். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, வரோம். மல்லி, ஆ, காலமும் மனுஷங்களும்
எப்படிலாம் மாறிடுறாங்கல்ல. அந்த ராஜேஸ்வரி என்னமோ என்னால பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சு பணத்தை கொடுக்குறா. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மல்லி. லோன் அப்ளை பண்ணா நிச்சயமா நமக்கு கிடைச்சிரும். அதை நம்ம வாங்கிடலாம். இல்லங்க வேண்டாம், நான் வேற எப்படியாவது ஊருக்கு போய் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு சொல்லல மல்லி. ஆனா அவ ஒண்ணும் அவ்வளவு நல்லவே இல்லையே. அன்னைக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா பேசி வெளியில துரத்தி விட்டால. இன்னைக்கு அவளே கூப்பிட்டு பேசுறான்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க மனசு மாறிட்டாங்கன்னா? இல்லங்க, நம்பாதீங்க. என்ன மல்லி பேசுற? பாசமா இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நமக்கு எதிரா வேற மாதிரி நடந்துகிட்டாங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவங்க கூட எந்தவித சவகாசமும் வச்சுக்க கூடாது. ஆக்சுவலா அவளுக்கு பயம் வந்துருச்சு. எங்க சொத்து அவகிட்ட இருந்து முழுசா போயிடுமோங்கிற பயத்துல என்னை கூப்பிட்டு பிச்சை காசை தூக்கி போட்டு நம்மள காம் பண்ணலான்னு நினைக்கிறா. அவ பண்ண தில்லுமுள்ளு பத்தி எல்லாம் நினைக்காம நான் பாவம் பார்த்து போய் தொலைறான்னு விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இறங்கி வேலை செஞ்சேன்னா அவளை தெருவுக்கு கொண்டு வந்துருவேன். என்ன எதுக்கு அசிங்கம்னு பாக்குறேன். மல்லி அவ கிடக்குற, நீ எதுக்கும் வருத்தப்படாத. லோனை சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணி தரேன்னு பேங்க்காரங்க சொல்லிருக்காங்க. சாரிங்க, என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல. ஏன் மல்லி இப்படி பிரிச்சு பேசுற? எனக்கு ஒண்ணுன்னா நீ செய்ய மாட்டியா? இல்ல நீ செஞ்சது இல்லையா? அது ஓகே தாங்க, எனக்குன்னா பரவாயில்ல. என் அண்ணனுக்குன்னு சொல்றப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அவர் மூணாவது மனுஷன் தானே. அப்படி நான் சொன்னா மல்லி? அதாங்க உண்மை. போன தடவை உங்க அக்கா சொன்னாங்கல்ல, உனக்கு ஒரு தேவைன்னா கூட பணம் தந்திருப்பேன். மல்லியோட அண்ணனுக்கு நான் எதுக்கு தரணும்னு கேட்டாங்களா இல்லையா? யாரா இருந்தாலும் அப்படி யோசிக்கதான் செய்வாங்க. மல்லி முதல்ல அவளை என் அக்கான்னு சொல்றத நிறுத்து. அவளை அக்கான்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை விட அவளை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? அவளுக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு. அதுக்கான தொடக்கத்தை அவளே எழுதிக்கிட்டா. நாம என்ன பண்றது? சரிங்க, காஃபி குடிக்கிறீங்களா? என்ன நீ ஒரு ஆம்பளை கிச்சனுக்கு வந்தானா அதுக்குதான் வந்திருக்கான்னு அர்த்தமா? நான் அது வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன். என்ன விஷயம் சார்? உங்க அண்ணா அட்மிட் ஆயிருக்கிறது நல்ல ஹாஸ்பிட்டல் தான். ஆனா அங்க இருந்தா கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா செலவாகும். அதான் லோன் அரேஞ்ச் பண்ணோம்னா நாளைக்கோ நாளானைக்கோ பணம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். உங்க அண்ணன் நல்லானா அவர் லைஃப நல்லா பாத்துப்பாங்க. கடவுள் புண்ணியத்துல எனக்கும் பிசினஸ் நல்லாவே போகுது. இஎம்ஐக்கு மேல கூடுதலா நாம பணம் கட்டிட்டோம்னா ஒரு வருஷத்துக்குள்ள நாம அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் மல்லி. லோனை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு சார் என்ன பண்ண போறதா உத்தேசம்? ஒரு சூப்பரான விஷயத்தை வச்சிருக்கேன். அத கேட்டா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவ. எங்க சொல்லுங்க பாக்கலாம். ஷாக் ஆக போறேனா இல்லையான்னு பாக்கலாம். என்னங்க பண்றீங்க? நீ ஷாக் ஆனா சரிக்கு விழுந்துட கூடாதுல்ல. அப்படியே உன்னை தாங்கி பிடிக்கலாம் தான் அப்படியே வந்தேன். சரி சரி, அதெல்லாம் விடுங்க. சொல்லுங்க, அது என்ன சூப்பரான ஷாக்கான விஷயம்? கரண்ட் பில் கட்டிட்டீங்களா? பேட் ஜோக் மல்லி. நான் ஆக்சுவலா இதை சர்ப்ரைஸா வச்சுக்கலாம்னு பார்த்தேன். பட் நீ இவ்ளோ கேக்குறதுனால நான் சொல்றேன். என்னோட அடுத்த டார்கெட் நம்மளோட அந்த வீடு தான். அந்த ராஜிய ஓட ஓட வெளியில அனுப்பிட்டு அந்த வீட்டை ஓம் பேருக்கு எழுதணும். பத்திரத்துல மட்டும் இல்ல, வீட்டுக்கு முன்னாடி பெருசா வசந்த மாளிகை மாதிரி மல்லிகை மாளிகைன்னு எழுத போறேன். எப்படி ரைமிங்கா இருக்கா? விளையாடுறீங்களா? ஏன் பேரெல்லாம் வேண்டாம். இருக்கிற பிரச்சனை போதாதா? எனக்கு எதுவும் வேண்டாங்க. ப்ளீஸ் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஹலோ 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 ஹலோ, இங்க பாரு. நான் ஒரு தடவை நினைச்சிட்டாலே 100 தடவை செஞ்ச மாதிரி தான். ரேணுகாவுக்கு அவங்க அப்பா நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. எனக்காக நீ எவ்வளவு செஞ்சிருக்க. அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். சர்ப்ரைஸ்ல ஷாக் ஆவன் பார்த்தா நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகுற. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது செஞ்சுட்டு வந்து நிக்காதீங்க. இப்பவே சொல்லிட்டேங்க, அது வெண்பா ஓடுது. அவ பேர்ல எழுதி வைங்க. வெண்பா இல்லம் நல்லா இருக்குல்ல? அவளுக்கு அங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நினைக்கவே நல்லா இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? ரொம்ப கனவு காண்றேனா? முதல்ல வீடு உங்க கைக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. எதுக்கு? நான் கூட இப்படி எல்லாம் யோசிச்சதே இல்ல. வெண்பா மேல உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கனவெல்லாம் இருக்கு பாரு. அது அவ மேல உனக்கு இருக்கிற அக்கறைய பாசத்தை காட்டுது. மல்லி என்னாச்சு? சாரிங்க. எதுக்கு?
ஏதோ ஒரு கோவத்துல நான் வெண்பாவை பார்த்துக்க மட்டும்தான் வந்தேன்னு பேசிட்டேன். அப்படி நான் பேசியிருக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.